Hello everyone, welcome to Ocean of Books. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து The Ultimate Numerology Book written by Delphina Woods. Numerology-னா என்ன? The numerology tells about the spiritual and supernatural significance of numbers அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறார். ஜென்ரல் டேர்ம்ஸை பார்க்கும்போது அஸ்ட்ராலஜி வந்து இந்த செலஸ்டியல் பாடி, அதாவது கிரகங்கள்லாம் வச்சு ஒரு ஆளோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட ஃபியூச்சரை பற்றி சொல்கிறது அஸ்ட்ராலஜி. நியூமராலஜி வந்து இந்த ஒரு ஆளோட நம்பர்ஸ், ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை பொறுத்து அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸும் அது உங்களோட ஃபியூச்சரை சொல்கிறது தான் இந்த நியூமராலஜி. ஆத்தர் வந்து இந்த நம்பர் கேம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த நியூமராலஜி வந்து எங்கேருந்து உருவாச்சு, எப்படி உருவாச்சு, இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணுற நியூமராலஜியோட பேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து இந்த புக்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஒரு ப்ரீஃபாக பார்க்கணுன்னா, நியூமராலஜி வந்து பல ஆயிரம் வருஷமாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து ஹீப்ரூ, அதாவது ஜூஸ் இருக்காங்களா, இந்த ஹீப்ரூ மொழி பேசுகிறவங்க வந்து கபலா நியூமராலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அராப்ஸ் வந்து அப்ஜத் நியூமராலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான நியூமராலஜி, இந்த ஹிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான நியூமராலஜி வந்து சால்டியன் நியூமராலஜி. இன்னைக்கு இருக்கிற அந்த மாடர்ன் நியூமராலஜி வந்து இந்த சால்டியன் நியூமராலஜி பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ணுற நியூமராலஜி. சால்டியன் நியூமராலஜி பற்றி பார்க்கணும்னா, நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு 3200 இயர்ஸ் முன்னாடி, அதாவது 3200 BC, அப்போ வந்து இந்த சுமேரியன் மக்கள் வந்து ஒரு நியூமரிக்கல் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த நியூமரிக்கல் சிஸ்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கத்தில் இருக்கிற ஊருங்க லைக் பாபிலோனா, இதெல்லாமே பக்கத்தில் இருக்க ஊருக்கெலாம் வந்து ரொம்ப பரவலாக வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அப்போ வந்து சால்டியன் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பையர், அதாவது சால்டியன் மக்கள் வந்து அந்த சுமேரியன், பாபிலோனா இது எல்லாத்தையும் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் வரும்போது அவங்க சால்டியன் எம்பையர் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த சால்டியன் எம்பையரில் வந்து தான் இந்த சுமேரியன் நியூமரிக்கல் சிஸ்டத்தோட எக்ஸ்டென்ஷனாக வந்து நல்லா அவங்க நம்பர்ஸ்லாம் நல்லா படித்து, இந்த சென்ஸ் அதை வந்து ரொம்ப இம்ப்ரவைஸ் பண்ணி சால்டியன் நியூமராலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. அது ரொம்ப ரொம்ப நிறைய பேர் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. 320 BC, அதாவது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி அலெக்சாண்டர் தி கிரேட் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மெசோபொட்டோமியா, அந்த சால்டியன் எம்பையர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெசோபொட்டோமியா வந்து அவரோட கண்ட்ரோலில் வந்து கொண்டு வந்துட்டு அலெக்சாண்டர் வந்து மெசோபொட்டோமியால இருக்கிற எல்லா நாலேஜ் லைக் புக்ஸ், இந்த மேன்ஸ்கிரிப்ட்ஸ், அப்புறம் அந்த அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே வந்து ஈஜிப்டுக்கு வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த ஈஜிப்டில் கிட்டத்தட்ட 20 வருஷமாக தங்கி ஒரு கிரீக் ஃபிலாசபர் வந்து மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறார். அவர் பேர் வந்து பித்தகோரஸ். மேக்ஸ் படித்தவங்க, ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் தெரியும் பித்தகோரஸ் தியரம், நிறைய பேர் தெரியும். பித்தகோரஸ் இஸ் தி ஃபாதர் ஆஃப் ஜியோமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பித்தகோரஸ் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சால்டியன் நியூமராலஜியை வந்து படிக்கிறாரு. அப்போ அவர் ஒரு கண்டுபிடிக்கிறாரு ஒரு விஷயத்த, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமே, இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா விஷயமே ஏதாச்சும் ஒரு நம்பர்ஸை போய் வைப்ரேட் ஆகுது, நம்பர்ஸோட வைப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதை பற்றி எக்ஸ்டென்சிவாக ஸ்டடி பண்ணுறாரு. அதுலேருந்து இந்த சால்டியன் நியூமராலஜிலேருந்து பித்தகோரஸ் ஸ்டடி பண்ணி அதுலேருந்து உருவானது தான் பித்தகோரஸ் நியூமராலஜி. ரோமன் எம்பையர் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச அப்புறம், இந்த சர்ச் எல்லாம் உருவான அப்புறம் சர்ச் என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயத்த வந்து எதெல்லாம் சர்ச்சுக்கு எகெயின்ஸ்டோ அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. அதாவது எலுமினாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது, அந்த எலுமினாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு எகெயின்ஸ்ட் இருந்துச்சுன்னா எலுமினாட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. அதில் இந்த நியூமராலஜியும் அடங்கும். ஏன்னா அவங்க சர்ச் எப்படி பார்த்தாங்கன்னா நியூமராலஜியை இது வந்து ஒரு மாயாஜால வேலை அப்படின்னு சொல்லிட்டு நியூமராலஜி வந்து பார்த்துட்டு நியூமராலஜியோட ப்ராக்டிஸ் வந்து அப்படியே வந்து அவங்க ஸ்டாப் பண்ணாங்க. இருந்தாலும் அவங்க ஸ்டாப் பண்ணாங்கன்னா ஒரு பக்கம் இருந்தாலும் சர்ச் வந்து நியூமராலஜி வந்து ஸ்டில் தே ஃபாலோட் நியூமராலஜி இன் த சென்ஸ், பட் இன் எ டிஃப்ரெண்ட் வே, வேற விதமாக வந்து நியூமராலஜி வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிறிஸ்டியானிட்டியில் வந்து 7 வந்து ஒரு ஹோலி நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் காட் டுக் 7 days டு கிரியேட் த வேர்ல்ட், ஹி கிரியேட்டட் மேன் ஆன் த 6th day. 666 அப்படின்னு ஒரு நம்பர், இந்த சென்ஸ் ஓமன், அந்த சாட்டனோட நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள்லேயே இந்த புக் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நியூமராலஜி வந்து டைரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் அவங்களோட ஒரு கிறிஸ்டியானிட்டி நம்பர் சிஸ்டம் மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. பெரிய கேப்புக்கு அப்புறம் இந்த 19th century, ஏர்லி பார்ட் ஆஃப் 19th century அண்ட் 20th century தான் நியூமராலஜி மறுபடியும் ஒரு பெரிய ஃபோர்ஸாக வந்து வந்துச்சு. இதுக்கு ஒரு பெரிய பெருமை வந்து ஐரிஷ் சேர்ந்த வில்லியம் வார்னர் அவர் சேரும். இந்த சென்ஸ் அவர் என்ன பண்ணாரு, இந்தியாவுக்கு வந்து இந்த கைரேகை ஜோசியம், அந்த அஸ்ட்ராலஜி அதெல்லாம் இந்தியாவிலேருந்து படிச்சுட்டு, அப்புறம் பித்தகோரஸோட அந்த நியூமராலஜியும் படிச்சுட்டு பல யூரோப்பியன் நேஷன்ஸில் போய் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு அவர் வந்து ஃபார்ச்சூன் டெல்லராக மாறினார். இந்த மாடர்ன் நியூமராலஜியில் வந்து இன்னும் 2 முக்கியமான பேர் வந்து டவ் பேலியட் அண்ட் ஜூனோ ஜோர்டன். டவ் பேலியட் வந்து ஒரு டீச்சர், அவங்களோட ஸ்டூடெண்ட் தான் வந்து ஜூனோ ஜோர்டன். இவங்க 2 பேருமே வந்து இந்த நியூமராலஜி பற்றி படித்து நிறைய பேப்பர்ஸ், நிறைய சப்மிட்லாம் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா 1965 ஜோனோ ஜார்டன்
த ரொமான்ஸ் இன் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகுது. நிறைய பேர் அவங்க நேமில் இருக்கிற நம்பர்ஸை வச்சு நியூமராலஜியை வந்து நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த 1965 தான் இந்த நியூமராலஜி கிடைச்ச ஒரு பெரிய பிரேக் த்ரூ, இந்த மாடர்ன் நியூமராலஜி கிடைச்ச ஒரு பெரிய பிரேக் த்ரூனே சொல்லலாம். இந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக சொல்லிட்டு அப்புறம் தான் ஆத்தர் வந்து நியூமராலஜி நம்பர் கேம்ஸ்குள்ளே போகிறாங்க. இந்த நியூமராலஜி டோட்டலாகவே வந்து இந்த 5 விதமான நம்பரை சுற்றி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் பாத் நம்பர். இந்த லைஃப் பாத் நம்பர் என்னன்னா, நம்ம இந்த உலகத்தில் ஒருத்தர் ஏன் பிறந்திருக்காரு, அவரோட கோரான வேல்யூ என்ன ரீசனுக்காக பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்றது தான் இந்த லைஃப் பாத் நம்பர். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் வந்து January 1, 2001 பிறந்திருக்காங்க வச்சு, ஜான்வரி வந்து ஃபர்ஸ்ட் மந்த். ஓகே, எப்போ பிறந்திருக்காரு? Day 1. ஓகேங்களா, 1 + 1 2. பிறந்த வருஷம் 2001, அதாவது 2 + 0 + 0 + 1 = 3. Therefore 1 + 1 + 3 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5. இவரோட லைஃப் பாத் நம்பர் வந்து 5. இந்த 5ல பிறந்தவங்க வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருப்பாங்க, நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க, அதுதான் அவங்களோட கோர் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேம் வே இப்போ ஜூலை 23 ஜூலை 2001 பிறந்திருக்காங்க வச்சுக்கோங்க ஒருத்தவங்க. ஜூலை பார்த்தீங்கன்னா 7th month. 23 2 + 3 5, அதாவது 7. அப்போ 7 + 5 12. எந்த வருஷம் பிறந்திருக்காங்க? 2001. 2 + 1 3. தேர்ஃபோர் டோட்டல் வந்து 7 + 5 12, 12 + 3 15. 15 திருப்பி இந்த 15 நம்ம ஆட் பண்ணணும். 1 + 5 = 6. இந்த ஜூலை 23 2001 பிறந்தவங்களோட லைஃப் பாத் வந்து 6 அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்லியிருக்காரு. இது மாதிரி 1 to 9 எல்லா காம்பினேஷன் நம்ம போட்டு ஒருத்தவங்களோட கோர் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அந்த புக்கில் சொல்லியிருக்காரு ஆத்தர். இப்போ அடுத்தது வந்து பர்த்டே நம்பர். ஓகேங்களா, இந்த பர்த்டே நம்பருக்கும் இந்த லைஃப் பாத் நம்பருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, லைஃப் பாத் நம்பர் வந்து இந்த சன் சைன் பொறுத்து, இந்த பர்த்டே நம்பர் வந்து மூன் சைன். ஓகேங்களா, மூன் சைனை பொறுத்து. இட்ஸ் வெரி சிம்பிள். அதாவது 1ஆம் தேதி பிறந்தா உங்கள் நம்பர் வந்து 1, 31ஆம் தேதி பிறந்தா உங்கள் நம்பர் வந்து 31. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 23 ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க வச்சுக்கோங்க, அவங்களோட கோர் வேல்யூ பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக இருப்பாங்க, ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா நிறைய பாசிட்டிவ் வைப் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து இந்த புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. நியூமராலஜியில் அடுத்த 3 நம்பரும் வந்து இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி தான். இந்த சார்ட் தான் வந்து பித்தகோரஸ் நியூமெரிக்கல் சார்ட். அவர் பித்தகோரஸ் கண்டுபிடிச்ச நியூமெரிக்கல் சார்ட். இது நம்ம கூகுள்லையும் கிடைக்கும், நம்ம போட்டாலே கிடைக்கும். இது ஒரு அல்ஃபபெட்டோட இந்த நேம், இந்த நம்பரிங்கை வந்து மேட்ச் பண்ணுவாங்க. ஓகே, இந்த போன 2 நம்பருக்கும் இந்த அடுத்து பார்க்க போகிற 3 நம்பருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இந்த லைஃப் பாத் நம்பர் வந்து நம்மளால் மாற்ற முடியாது, கணிக்கவும் முடியாது. ஒரு குழந்தை எப்போ பிறக்க போகுது, எந்த தேதியில் பிறக்க போகுது, அப்போ பிறந்த அப்புறம் அந்த டேட்டையும் நம்ம மாற்ற முடியாது. கரெக்டுங்களா? பட் நேம் வந்து நம்ம தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அதுதான் வந்து சொல்கிறது தான் இந்த அடுத்த 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்பரிங் சிஸ்டம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இந்த எக்ஸ்பிரஷன் நம்பர்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பேர் எடுத்துக்கலாம், ரஜினி அப்படின்னு ஒரு பேர் எடுத்துக்கலாம், RAJNI. ஓகே, இப்போ ஆறுக்கான நம்பர் என்னன்னா, இப்போ ஆறுக்கான நம்பர் வந்து 9. அதேமாரி ஜேக்கு நம்பர் வந்து 1, ஏக்கு நம்பர் வந்து 1. ஸோ 9 + 1 + 1 10 11. அப்புறம் வந்து n வந்து 5. ஓகே, therefore 9 + 1 11 + 5 வந்து 16. 16 + I வந்து another 9. ஓகே, therefore overall வேல்யூ வந்து 25. இந்த 25 வந்து 2 + 5 மாற்றி ஆகும். 2 + 5 = 7. ஸோ இந்த 7க்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, அவங்க எப்போதுமே வந்து ஒரு விஷயத்தை வந்து தேடிட்டு இருப்பாங்க, ஒரு அறிவான விஷயத்தை வந்து தேடுவாங்க. தேடும்போது அவங்க ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போய் தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஓகே, அது அப்படின்னு இந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்குது. பர்சனாலிட்டி நம்பர், அதுதான் வந்து 4th டைப். இதுவும் வந்து எக்ஸ்பிரஷன் நம்பர் மாதிரி தான். இந்த சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம், ரஜினி அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். அந்த ரஜினியில் வவல்ஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். வவல்ஸ்னா என்னது? AEIOU. அந்த ரஜினியில் வந்து A and I வந்து வவல்ஸ், அது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணோம்னா RJN அப்படி இருக்குது. ஓகேங்களா, அது இந்த சார்ட் பிரகாரம் ஒரு கால்குலேஷன் போட்டோம்னா ஓவரால் வேல்யூ வந்து 15 வரும். 15. 1 + 5 = 6. ஓகே, இந்த 6 தான் வந்து இந்த பர்சனாலிட்டி நம்பர். அந்த பர்சனாலிட்டிஸ் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப ஒரு கேஷுவலாக தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ஆடம்பரமாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப கேஷுவலாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தவங்க அவங்க கிட்ட அன்பு காமிச்சாங்கன்னா அவங்களும் வந்து அதை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, அந்த லவ் வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு டைப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நியூமராலஜியோட கடைசி டைப் வந்து சோல் ஏர்ஜ் நம்பர். ஓகேங்களா, இது வந்து இந்த பர்சனாலிட்டி நம்பரோட ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். இந்த சென்ஸ் பர்சனாலிட்டி இந்த அவுட்வர்ட், இது வந்து இன்வர்ட். ஓகேங்களா, உள்ளுக்குள்ள. ஓகே, இப்போ அதே எக்ஸாம்பிள் ரஜினி அப்படின்னு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா வவல்ஸ் வந்து எடுத்துக்கணும், A and I. இப்போ A பார்த்தீங்கன்னா 1, I பார்த்தீங்கன்னா 9. ஓகே, 9 + 1 10. therefore 1 and 1 + 0 1. ஸோ இந்த 1ல் இருக்கவங்க
உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ், நீங்கள் என்ன நம்புறீங்களோ, எது கரெக்ட் நம்புறீங்களோ அது நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. நான் இப்போ சொன்ன எல்லா விஷயமும் இந்த புக்லேயும் தான் சொல்லியிருக்கேன். ஓகே, நான் ஒரு நியூமராலஜி எக்ஸ்பர்ட்லாம் இல்லை. ஓகே, நான் ஒரு ஜஸ்ட் இந்த புக் வந்து நியூமராலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக படித்ததை வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, மற்றபடி வந்து என்னோட எக்ஸ்பர்ட் இன் நியூமராலஜி. இந்த புக்கில் வந்து நான் சொன்ன விஷயம் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த சென்ஸ் நம்மளோட கர்ம வினைகள்லாம் எப்படி இருக்கும், நம்ம நம்பர்ஸ் வந்து நம்ம எந்த சைக்கிளில் இப்போ இருக்கும், ஃபர்ஸ்ட் சைக்கிள், இந்த வாழ்க்கை ஒரு சக்கரம்னுவாங்கள்ல, எந்த சக்கரத்தில் நம்ம இருக்கிறோம், அந்த சக்கரத்தில் வந்து எந்த விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸாக வந்து ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. யாராச்சும் நியூமராலஜி பற்றி படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, ஐ திங்க் திஸ் புக் இஸ் அ குட் ஸ்டார்ட். ஓகே, அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் யூ கேன் டூ த அதர் எக்ஸ்பர்டைஸ் திங்ஸ். நம்ம எப்போதுமே சொல்கிறது தான், நல்லா படிங்க, நல்லதே படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு புக்கோடு உங்களை பார்க்க வரைக்கும் கீப் லேர்னிங், ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.